பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. ஈரோடு அரசு மருத்துவமனை ஸ்ட்ரெச்சர் விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணை நேரில் வரவழைத்து விசாரித்த பின் சுகாதார இணை இயக்குனர் அம்பிகா சண்முகம் சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை தற்போது காணலாம். இல்லைங்க ஐயா, அரசு மருத்துவமனை ஈரோடில் போதிய அளவுக்கு டாக்டர்களும் இருக்கிறார்கள், ஊழியர்களும் இருக்கிறார்கள், வேலையும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ புதிய கட்டிடம் வேறு வந்துள்ளது. அதனால் அதுலேயும் ஒரு சில பர்ஃபெக்ஷனிஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு வில் பி நல்ல முறையில் நாங்கள் செயலாற்றுவதற்கு நான் உறுதி கொள்கிறேன். இது வரைக்கும் இந்த சம்மந்தமாக எத்தனை பேர்த்திட்ட என்கொயரி பண்ணோம்? நான் ஸ்டாஃப் டாக்டர் எல்லாமே சேர்த்து அதுதான் நான் சொல்கிறேன். இன்னும் நாங்கள் கன்க்ளூசிவாக இப்போ எல்லாம் முடிச்சிருக்கோம். இன்னும் ஒருத்தர் 2 பேர் நாங்கள் பேச வேண்டியது. நாங்கள் we have to come to a decision, கன்க்ளூஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணிவிட்டு நாங்கள் நான் உங்களுக்கு எத்தனை பேர்கிட்ட நாங்கள் பண்ணோன்றதை நாங்கள் சொல்லிடுறோம். கலெக்டர் என்ன சொல்கிறாரு, செக்ரட்டரியேட்லேருந்து உங்களுக்கு என்ன சொன்னாங்க? நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு இது சம்மந்தமாக எல்லா மீடியாலையும் சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் ஆகிட்டே இருக்குது. தொடர்ந்து அதுதான் சார் இன்றைக்கி என்கொயரி வச்சதுக்கு காரணமே இதனுடைய உள்நோக்கத்தை இதை மறுபடியும் செயலாக்காமல் தடுப்பதற்காகவும் இந்த என்கொயரி வச்சுருக்கோம். நாங்கள் கண்டிப்பாக அதனுடைய என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ, யாரை நம்ம அவங்க தண்டனைக்கு உள்ளாக்குவதோ இல்லை அவங்களுக்கு வார்னிங் கொடுப்பதோ இல்லை அகற்றுவதோ எதுவாக இருந்தாலும் எங்களுடைய அத்தாரிட்டி, அதாவது எங்களுடைய அதிகாரிகளுடன் சம்மதத்துடன் தான் இது நடைபெறும். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.